ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து OMR வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மெயிலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒய் நீட் 2023 OMR ரெஸ்பான்ஸ் டிலே ஆன் நீட் NTA நிக் என்கிற வெப்சைட்டில் எதனால நீட் 23க்குரிய OMR ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த இது வந்து எதனால டிலே ஆகுது அப்படின்னு தான் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் எதுலான்னா கிட்டத்தட்ட 25% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இமெயிலில் OMR சென்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 75% ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா பேர்த்துக்கு OMR சென்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய ரீசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து மெயிலில் எனக்கு மார்க் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க மார்க்கெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஓகே, மார்க் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் OMR ரிலீஸ் ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வெப்சைட்டில் போய் பார்த்தேன், இன்னும் அதுக்குரிய லிங்க் எதுவுமே வரல. ஓகே, நான் ஆஃப்டர்நூன் பார்த்தேன், ஈவினிங் பார்த்தேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் அவங்களோட என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இமெயிலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு OMR இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் வெப்சைட்டில் நம்ம வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து இன்னைக்கு நைட்டு 11C நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 11 o'clock நம்மளுக்கு neet.nta.nic வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய நீட் 2023 OMR சீட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம், காமனாக ரிலீஸ் பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேண்ணே, இப்போ இந்த neet.nta.nic வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுன்னு இருக்கும். அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2023 OMR ரெஸ்பான்ஸ் டிஸ்பிளேஸ்டுன்னு போட்டிருக்கோம். அந்த டிஸ்பிளேஸ்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் ஆர் அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் ஆர் பாஸ்வேர்டு எது வேணால் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட OMR செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு கஷ்டமான நியூஸ் என்னென்னா, எனக்கு அனுப்பின 20-30 ஸ்டூடெண்ட்ஸுமே கிட்டத்தட்ட வந்து 540 above இருக்காங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அப்போ எனக்கு அனுப்பின அந்த 30 மெம்பர்ஸே 540 530 above இருக்கும்போது தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 540 530+ இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூஇக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மெயில் வந்து ரீச் ஆகலை. அதனால் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கால் பண்ணி, அண்ணே எனக்கு இன்னும் OMR வரல, இன்னும் மெயிலில் வரல, நான் கொடுத்த மெயிலில் தானே பார்க்குறேன் பட் வரமாட்டுது அப்படின்னா அவங்க ஒரு பேட்சாக பிரிச்சிருப்பாங்க. பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3. ஏன்னா 16 lakhs 17 lakhs மெம்பர்ஸ் கிட்ட எழுதியிருக்கிறதுனால அது ஒரேடியாக அனுப்பணும் அப்படின்னா சிஸ்டம் என்னவாயிரும், எரர் காமிச்சிரும். ஓகேவா, அதனால் அப்படி அனுப்ப மாட்டாங்க. ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், ஃபோர்த் பேட்ச்னு அப்படின்னா அவங்களா பிரிச்சிருப்பாங்க. அந்தந்த பேட்சை தனித்தனியாக அனுப்புவாங்க. ஓகேவா, ஒரே டயத்தில் எல்லாத்தையும் அனுப்பணும் அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ் ஆயிரும். சரியா, அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. பட் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் OMR ரெஸ்பான்ஸ் அவங்கவுங்க மெயிலுக்கு, ஓகேவா, ரெஜிஸ்டர் மெயிலுக்கு கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு வெப்சைட்டில் OMR ரெஸ்பான்ஸ் டிஸ்பிளேஸ்டுன்னு போட்டுருவாங்க. சப்போஸ் இன்றைக்கி நைட்டும் டிலே ஆச்சு அப்படின்னா டுமாரோ 12 o'clock ஆஃப்டர்நூன் 12 o'clock நம்மளுக்கு அந்த வெப்சைட்டில் ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த 3 மெடிக்கல் காலேஜை ரெக்கவரி பண்ணாமல் வச்சுருக்காங்களேன்னு நிறையா பேரோட கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால நம்மளுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகாமல் கேட்குறீங்க. நார்மலாக அந்த 3 காலேஜஸ் ரெக்கவரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் சேம் கட் ஆஃபாக இருக்கும், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மாதிரியே இருக்கும். சப்போஸ் அந்த 3 காலேஜை வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணலை அப்படின்னா 2020 கட் ஆஃப் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேவா, 2020 என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ அதே கட் ஆஃப் இந்த வருஷம் நம்மளுக்கு மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதனால் தயவு செஞ்சு யாரும் ஒரி பண்ணாதீங்க. வர மார்க் வரட்டும், பொறுமையாக இருந்து பார்ப்போம். எதையும் வந்து ராங் டிசிஷனோ எதுவும் எடுக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கோம், நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா, நல்ல காலேஜஸில் போய் நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவோம், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லை, அந்த 3 காலேஜஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் அட்மிஷனுக்கு வரும். கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மெடிக்கல் எஜுகேஷன் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் வந்து சுப்பிரமணியம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த வருட கவுன்சிலிங்க்கு அந்த 3 மெடிக்கல் காலேஜையும் நாங்கள் பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரவுண்டு 1 வரலைன்னா கூட ரவுண்டு 2 வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. பட் இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக அந்த 3 காலேஜஸ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், KAP விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ், 3 மெடிக்கல் காலேஜஸுமே கன்ஃபார்ம் வந்துடும். அதனால் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபோ
ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. அதனால் அந்த இதை வந்து ஜென்ரேட்டர் போட்டிருக்கு. ஓகே. அதனால் வந்து யாரும் ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். OMR கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆயிரும். ரீச் ஆனோடனே செக் பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க. கட் ஆஃப் என்னால் வருதுன்னு பார்ப்போம். காலேஜஸ் ரெக்கவரி ஆயிரும். யாரும் எந்த ஒரியும் பண்ணாதீங்க. ஓகேவா? எதுக்காண்டி ரீசன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு அவங்க இண்டிவிஜுவலாக அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. இண்டிவிஜுவலாக அனுப்புனதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே காமன் செக்ஷன் அந்த நீட் 2023 வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. 2வது பாயிண்ட் என்னான்னு தெரியுமா? அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க நாளைக்கு டுமாரோ 12 o'clock இல்லை இன்றைக்கி 11 o'clock நாங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் ரிசீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. OMR சீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.